ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் புதுசாக பேசியிருந்த பட்டிமன்றம் ஒரு சிறிய முயற்சி எப்படி இருந்துச்சு நீங்களே சொல்லுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு நம்ம பட்டிமன்ற தலைப்பு என்னன்னா, சமூக வலைதளங்கள் நல்லதா சீர்கேடான்ற தலைப்புல இன்னைக்கு எல்லாரும் பேச போறோம். இன்னைக்கு யார் யாரும் சக்தி ராணி, சத்யா, ரகு, கார்த்திகா, சுப்பிரமணியன் இதுல கலந்துக்கிறாங்க. சீர்கேடானதுன்ட்டு சொல்லி நம்ம சத்யாவும் சக்தி ராணிமாவும் பேச போறாங்க. நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம ரகுவும் கார்த்திகாவும் சுப்பிரமணியனும் பேச போறாங்க. நடுவர் அவர்களே நன்றி. அன்பார்ந்த தலைவரே, மதிப்பிற்குரிய நீதிபதிகளே மற்றும் எனது சக நண்பர்களே, இன்றைய பட்டிமன்ற தலைப்பு சமூக வலைதளங்கள் நல்லதா சீர்கேடா என்கின்ற தலைப்பில் நான் பேச இருப்பது சீர்கேடுதான் என்கின்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். சீர்கேடு என்பதை நம் வீட்டில் இருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போது எடுத்துக்கிட்டோம்னா, சிறு குழந்தைக்கு உணவு ஊட்டுவதிலிருந்து இயற்கை காட்சியை காட்டி உணவு ஊட்டி வந்த காலங்கள் எல்லாம் கடந்து போய் இப்போ மொபைல்ல இருக்கிற பாடல்களை கேட்டாதான், கார்ட்டூனை பார்த்தாதான், படங்களை பார்த்தாதான் குழந்தைங்க சாப்பிட கூட செய்யறாங்க. அழுகையை நிப்பாட்டுறதுக்கே அம்மாவோட தாலாட்டு கிடையாது. இப்போ இந்த சமூக வலைதளம் தான் அதுக்கு ஒரு நம்மளோட பாரம்பரிய எல்லாத்தையுமே ஒரு முடக்கமா முடக்கிக்கிட்டு இருக்குது. அதே நேரம் மாணவர்களுக்கு நல்ல விஷயத்த செய்யற மாதிரியா நினைச்சு இந்த சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய சீர்கேடுகளை இழைத்து கொண்டிருக்கிறது. இப்பெல்லாம் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராம் ஐடிய 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், ஆன்டி எங்கிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்கு, நீங்க என்னைய ஃபாலோ பண்றீங்களான்னு கேக்குது. எங்க போயிட்டு இருக்குடா நம்ம நாடு அப்படின்னு வருத்தப்படுறதா, ரத்த கண்ணீர் வர அளவுக்கு நடந்துக்குது இந்த சமூக வலைதளம். நிறைய பேரு அவங்க பெத்த குழந்தைங்களுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு கேமிங், லேப்டாப் அவங்க வசதிக்கு ஏற்றபடி பிள்ளைங்களுக்கு வாங்கி கையில கொடுத்துட்றாங்க. அவங்க அதன் மூலமா அறிவை வளர்த்துக்கிறாங்களா, கெட்டு போறாங்களான்னு பெற்றவங்களுக்கு கூட தெரியாத ஒரு நிலையில நம்ம மூளையில புகுந்த ஒரு மாபெரும் வைரஸ் தான் இந்த சமூக வலைதளம். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு சின்ன குழந்தைங்களை கூட கெடுக்கிற விஷயமா வர அந்த சமூக வலைதளங்கள்ல வர்ற அந்த ரீல்ஸும் மெசேஜஸும் சின்ன வயசுலயே குழந்தைங்க கெட்டு போறதுக்கான ஒரு காரணியாவும் இருக்கிறது இந்த சமூக வலைதளங்கள் தான். அதனால சமூக வலைதளங்களால் யாருக்கும் பிரயோஜனம் இருக்கிறது இல்லைங்கிறது இங்க பேச்சு கிடையாது. 85% சமூக வலைதளங்கள் கேடுகளைத்தான் விளைவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் சமூக வலைதளங்கள் நம்மளை விட தீமைகளையே அதிகம் தருகின்றன. இது நம்மை மனிதர்களில் இருந்து மெஷினாக மாற்றி வருகிறது. ஒரு அம்மா குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குற டைமை கூட மறந்து ரீல்ஸை பார்த்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற காலம் தான் இப்ப இருந்துகிட்டு இருக்குது. நிஜமா சொல்லணும்னா இதை நிறைய வீடுகள்ல நாம பாக்குறோம். நம்மளுக்கு தெரியாம போயிருச்சு. முன்னாடி எல்லாம் நம்ம உறவுகளை தேடி போய் சந்திச்சு விட்டு வந்த காலம் இருந்துச்சு. இப்ப டக்குன்னு அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா உடனே தெரிஞ்சுக்கிறோம் இதன் மூலமா. ஆனா நேர்ல போய் பாக்குற அந்த கலாச்சாரம் இல்லாமலே போயிருச்சு. இதுக்கெல்லாம் காரணமே இந்த சமூக வலைதளங்கள் தான் நம்மளை முடக்கி போட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா போக நேரம் இல்லை. இப்ப நாம கூட ஒரு யூடியூபரா இருந்துகிட்டு யாருக்கிட்டையும் பேச நேரம் இல்லைன்னு தான் ஒரு இது சொல்றோம். இதன் மூலமா நம்மளுக்கு வருமானம் வரும், வருவாய்களை நம்ம ஈட்டுவோம். ஆனாலும் உறவுகளை மறந்து விடுகிறோம். அதற்கான நேரத்தை நம்மால் கொடுக்க முடியவில்லை. ஆகையால் மாணவர்களின் கல்வியை முடக்குவதிலிருந்து, பிறந்த குழந்தையின் மூல வளர்ச்சியை முடக்குவதிலிருந்து ஆரம்பிச்சு அனைவரின் முன்னேற்றத்திற்கும் ஒரு தடையாகத்தான் இந்த சமூக வலைதளங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. என்னதான் பெரிய அளவில் நம்மளுக்கு நேரப்போக்காக இருந்தாலும், அன்று காலகட்டத்தில் இருந்த கேபிள் கனெக்ஷன் இல்லாத காலத்திலையும் சரி, கேபிள் கனெக்ஷன் வந்த அப்புறமும் சரி, அப்ப கூட வீட்டு வேலைகளை எல்லாம் சரியா கவனிச்சுக்கிட்டு இருந்த, தோட்ட வேலைகளை சரியா கவனிச்சுக்கிட்டு இருந்த விவசாயிகள் கூட இப்ப அதிக நேரமா மொபைல்லையும் டிவிலையும் தான் அவங்களோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதனால இந்த சமூக வலைதளங்கள் நன்மைகளை செய்யவே இல்லை என்பதை எல்லாரையுமே புரிஞ்சிருப்பீங்க. எடுத்துக்கோங்க, இப்ப Facebook எடுத்துக்கோங்க. ஆரம்பிச்ச உடனே ஒரு குழந்தை கூடாத ஒரு விஷயம் தான் அதுல ஒளிபரப்பாகுது. யூடியூப் எடுத்துக்கோங்க, சொல்லக்கூடாத விஷயத்த பூரா அதுல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க, நல்ல விஷயமும் வருது, பக்தியான விஷயமும் வருது, அறிவான விஷயமும் வருது, சமையல் குறிப்புகளும் வருது, தேவையில்லாத விஷயமும் வருது. அந்த குழந்தை முதல்ல அதுலதான் அட்ராக்ட் ஆகுது. ஒரு வயசுக்கு உண்டான குழந்தைங்க அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அதைத்தான் தெரியப்படுத்துற மாதிரி இருக்குது. அந்த குழந்தைக்கு கத்துக் கொடுக்குற மாதிரி அது அதன் மூலமா தான் அது கெட்டு போகுது.
அப்போ இந்த சமூக வலைதளம் வந்து நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதான்னு கேட்டா நன்மையை செய்வதை காட்டிலும் தீமையை அதிகமாக செய்கிறது. இதைதான் நான் என்னோட உரையை இங்க முன்வைக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த எனது பட்டிமன்ற குழுவிற்கு மிக்க நன்றியை தெரிவித்து விடை பேசினாங்க சத்யராணிம்மா. அவங்களுக்கு ஆப்போசிட்டா இப்ப நம்ம ரகு தம்பி பேச போறாரு. ரொம்ப அருமையா இருந்தது சத்யராணிம்மா, ரொம்ப அருமையா பேசுனீங்க, சிறப்பாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு ஆப்போசிட்டா நம்ம ரகு தம்பி பேச போறாரு. நல்லதே அப்படின்னு பேச போறாரு. சீரானதுதான். அன்புமிகு நடுவர் அவர்களுக்கும் சக அணியில் பங்கு பெற்ற கார்த்தியா சகோதரிக்கும் மற்றும் எதிரணியில் இருக்கும் சக்திராணி அக்கா அவர்களுக்கும் சத்யா அவர்களுக்கும் எனது இனிய வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம்ங்கிறது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. நம்ம பயன்படுத்தும் முறையை பொறுத்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயியாக இருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன இதை சொல்கிறேன். இன்னைக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாமே நான் இன்டர்நெட்டில் இருந்து தான் தேடி தெரிஞ்சுக்கிறேன். முருங்கையில் ஒட்டுக்கட்டுற முறைங்கிறதுக்கு வெண்பதியம்ங்கிற பேர் கூட இன்னைக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியுமானா தெரியாது. ஸோ எல்லாமே இங்கே இருக்கிறது நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணையில எல்லாமே தேடி தேடி கற்றுக்க முடியும் இருந்த இடத்துல இருந்து. இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம இந்த சமூக வலைதளம் இருந்ததால் தான் நம்ம ஒரு குடும்பமாக பயணித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொருளை நம்ம அதாவது ஒரு ரிலேஷன் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்கன்னா கூட இங்கே இருந்துக்கிட்டு நம்ம அவங்கள பார்த்து பேசுறதுக்கு இன்னைக்கு வீடியோ கால் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் சமூக வலைதளம் இருக்கிறதுனால தானே பண்ண முடியுது. இல்லாட்டி லெட்டர் இன்னைக்கு போட்டால் ஒரு வாரம் கழித்து போய் சேர்றது கூட இருக்குது, மாதக்கணக்கில் கூட ஆகல ஒரு சில நாடுகளில் இருந்து வரையில. அப்போ இதையெல்லாம் பார்க்கையில சமூக வலைதளம்ங்கிறது நம்மளுக்கு நல்லதுக்காகவும் பயன்படுத்தலாம் இல்லைங்களா நடுவர் அவர்களே? உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது பூமியில் 1/3 மரம் வளர்ப்பு இருக்கும் பட்சத்தில் தான் பருவமழை நன்றாக இருக்கும்னு ஒரு இது இருக்குது. இப்போ மும்பை போன்ற வட மாநிலங்களில் மேக வெடிப்பினால் அதிக அளவு மழை பெய்தது. இதற்கு காரணம் என்னன்னா மரங்கள் அழிக்கப்பட்டதன் விளைவு. நான் இதை ஏன் சொல்றேன்னா இதை நான் இங்கே இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அதாவது வெப்ப குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதிகமாக போயிட்டுது. ஒரு பக்கம் ட்ரையாக இருக்குது, இன்னொரு பக்கம் அதிக மழை பெய்யுது. எல்லா பக்கம் ஒரே சீராக பெய்யல. இது என்னன்னா நம்ம எங்கேருந்து கற்றுக்கிறோங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். இது தலைப்புக்கு ஓரியன்டானதா இல்லையானா இல்லாததா இருந்தாலும் நான் இதை இங்கிருந்து தான் கற்றுக்கிட்டேன். நான் வானிலை நிபுணத்துவனால இல்லை, சாதாரண ஒரு விவசாயி. நான் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து நான் என்ன பயிர் செய்யலாம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பயிரிட முடியும் இல்லைங்களா? இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் தேடி கற்றுக்கிறதுக்கு இந்த சமூக வலைதளம் நல்லாவே பயன்படுது. அப்படி இருக்கையில இந்த சமூக வலைதளம் சீர்கேடானா என்னால் ஏற்றுக்க முடியல. இத்துடன் எனது முதற்கட்ட வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ரகு ரொம்ப அருமையா பேசுனீங்கப்பா, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஆப்போசிட்டா இப்ப நம்ம சத்யா தம்பி பேச போறாரு. ஸ்டார்ட் பண்ணுங்க. நடுவர் அம்மா அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சமூக வலைதளமானது சீர்கேடு என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். ரகுபதி ஐயா நல்லா பேசினார்கள். நல்ல உரையாடல், அது மிகவும் சிறந்த உரையாடல். அந்த காலத்தில் அது மணி இல்லை, டைம் இல்லை, சரிங்களா, வாட்ச் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க பார்த்த உடனே சொல்லிவிடுவாங்க, இப்போ என்ன டைமு, இப்போ என்ன வானிலை, இப்போ எந்த இடத்துல எந்த மழை பெய்ய போகுது, இந்த இடத்துல தென்மேற்கு பருவக்காற்றா அப்படின்றது அந்த அளவுக்கு பக்குவமாக சொல்லக்கூடியவங்க. மார்கழி மாதம்னா பனி பெய்ய தான் செய்யும், சரிங்களா. இன்ச்சு பை இன்ச்சு பெரியவர்கள் எடுத்து வச்சுருக்காங்க. கூகுளில் தேடுற நிறைய விஷயங்கள் கிடைக்குது. ஆனால் அந்த நிறைய விஷயங்கள் தேடி நம்ம போகிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரகுபதி ஐயாவுக்கு என்னுடைய எதிர்வாதத்தை நான் எடுத்து வைக்கிறேன். இதுதான் என்னுடைய எதிர்வாதம். மாரி 1980 90 காலங்களில், 98 2000 காலங்களில்
வளர்ந்த பிள்ளைகளிடம் சென்று கேளுங்கள். உங்களுக்கு என்ன விளையாட்டு நீங்கள் விளையாடியிருக்கீங்க, டிவி பார்ப்பீங்களா, ஃபோன் பார்ப்பீங்களா அப்படின்னு கேளுங்க. கொக்கோ, நொண்டி, கபடி, இது மாதிரி வீரமான விளையாட்டுகள், அதுக்கப்புறம் பொம்பரம் விடுறது, கோலி விடுறது, இந்த மாதிரி விளையாட்டுகள் இன்று நாம் பார்க்கிறோமா? எதனால் பார்க்க முடியவில்லை? சமூக வலைதளமும் செல்ஃபோன் என்று ஒன்று வந்ததால்தான் நம்மால் அதனை காண முடியவில்லை. அனைவருமே செல்ஃபோனால் மங்கிதான் போகிறார்களே தவிர நாளடைவில் அவருடைய அறிவு என்றது வளரவே செய்யவில்லை. சமூக வலைதளத்திலேயே காதல் செய்கிறார்கள், அங்கேயே காதலை பிரித்து கொள்கிறார்கள். அதுவே எல்லாத்துக்கும் வழிவகுக்கிறது. இது உண்மையாக நடந்த நிகழ்வு. தன்னுடைய கணவர் வேறு ஒருவருடன் வேறு ஒரு பெண் கூட தொடர்பு இருப்பாரா இல்லை இருக்க மாட்டாரா என்பதற்காக தன் மனைவி என்ன செய்கிறாங்க, வேறு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி அவர் கூட தினமும் சேட் பண்ணியிருக்காங்க. அவரை கோவா வர வச்சுருக்காங்க. சரிங்களா? இது இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்ததுக்கு காரணம் இது சமூக வலைதளம். சரிங்களா? அவங்க சந்தேகப்பட்டதற்கான காரணம் என்ன? தன்னுடைய கணவர் நல்லவரா இல்லையான்றதுக்காக சந்தேகப்பட்டாங்க. ஆனால் அவங்க சந்தேகப்பட என்ன முதற் புள்ளியாக இருந்தது, அந்த கணவர் தான் அந்த பொண்ணு என்ன மெசேஜ் பண்ணாலும் போயிருக்கக்கூடாது. அது எந்த பொண்ணாலும் இருக்கட்டும். ஆனால் அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணுச்சின்னு சொல்லி கோவா போயிருக்காரு. கோவா போய் பார்த்தா அங்கே இவரோட மனைவி. இதெல்லாம் சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த ஒரு முக்கிய காரணங்கள். இது தொடர் பிரச்சனைகளாகவே இருக்கின்றது. சமூக வலைதளம் என்பது நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கு ஒரு 10% தான் சாத்தியமே தவிர மீதி சக்திராணி அக்கா அவர்கள் சொன்ன மாதிரியே 80% அது சரியாக பயன்படுத்தவில்லை நாம். ஆனால் வருகின்ற காலங்களில் ஆன்லைன் கிளாஸ் நடக்க போகுது, டீச்சர்ஸுக்கு வேலை இருக்காது, ஏஐ வச்சு கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் அவனுக்கு ஏஐ மூளை தான் இருக்கும், ஒரு ரோபோட்டிக் மூளை தான் அவனாண்ட இருக்கும், ஒரு சாதாரண மனுஷனோட மூளை இருக்காதே. சொல்லுங்கள், என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணணுமோ அந்த ஏஐயே ஒவ்வொருத்தனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்படி ஏஐ கண்ட்ரோல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள், நிறைய நம்மளுக்குள்ள மனிதர்களுக்குள்ளே இடையே நம்மளுக்கு பிரச்சனை வரும். அது சாதி மதம்ன்ற இருந்த வேறுபாடுகள் நம்மளுக்குள்ளே அது சக்திராணி அக்கா எந்த ஜாதின்னு தெரியாது, எனக்கு மதம் என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி சாதி மதம் பிரிஞ்சு கடந்த நாம் நாளைக்கு நான் ரோபோட்டிக்ஸ்ன்றது ஹியூமன், அவங்க நம்மளை ஆட்சி செய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏஐன்றது எதை பற்றி பேச வரேன்னா, சமூக வலைதளமாக இருந்தது. சமூக வலைதளம் சாதாரணமாக நம்ம கணினியில் தான் பார்த்தோம், கம்ப்யூட்டரில் தான் நம்ம பார்த்தோம். நாளடைவில் அதை செல்ஃபோனில் நம்ம கொண்டு வந்தோம். சரிங்களா? சமூக வலைதளம்ன்றதை செல்ஃபோனில் கொண்டு வந்து அதை நம்ம ஆப்ரேட் பண்ணி நல்லா டெவலப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். சில டெக்னாலஜின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். நாளடைவில் நம்ம ஏஐ இன்னும் டெவலப் ஆக மனிதர்களோட ஆதிக்கம் குறைஞ்சிடும். சரிங்களா? வேலைக்கெலாம் போகத்தால எல்லோரும் வீட்டிலே இருக்கலாம். அந்த மாதிரி சமூக வலைதளங்கள் பெரிய அளவில் மாற்றம் அடைஞ்சு பரிணாம வளர்ச்சி மனிதருக்கே தாக்கத்தை ஏற்படுத்தி ஒவ்வொருத்தவங்களையும் வீட்டில் உட்கார வைக்கும் நிலைமை ஏற்படும். இதை எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், அந்த அளவுக்கு சமூக வலைதளம் என்பது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அது முற்றிலும் சீர்கேடானது என்பது என்னுடைய வாதம். இந்த வாய்ப்பினை வழங்கிய நட்புக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையா பேசுனீங்கப்பா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றிங்க. இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டா நம்ம கார்த்திகா பூ பேச போறாங்க. கார்த்திகா பேசுங்கம்மா. இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக இருக்கும் கோபதி அம்மா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். மற்றும் பலர் இந்த பட்டிமன்றத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள் சீர்கேடா நல்லதா அப்படிங்கிற தலைப்புல நான் நல்லது அப்படிங்கறத பத்தி பேச வந்திருக்கேன். பாத்துக்கோங்க. இப்போ நமக்கு நான் 100க்கு 100 நான் அடிச்சு சொல்லுவேங்க, சமூக வலைதளம் நமக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் கற்று தந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மனிதர்களாகிய நாம் தான், நம்மளை போன்ற மற்றவர்கள் தான் அந்த சமூக வலைதளத்தை சீர்கேடா மாற்றிக்கொண்டு போகிறார்களே தவிர சமூக வலைதளம் நல்லாதான் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு மனசு சரியில்லைன்னா போன் எடுப்பான், என்ன பண்ணுவான் தெரியுமா? கொண்டாட்டி வீட்டுல சண்டை போட்டிருப்பான், மிதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன்.
போன் எடுத்து அந்த அன்னைக்கு பாப்பான். ஒரு 4 காமெடி பாப்பான். கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆயிடும். எதுல பாப்பான்? சமூக வலைதளம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து கொஞ்ச நேரம் அவனோட மைண்ட மாத்துறதுக்காக கொஞ்ச நேரம் போன்ல ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து அவனோட மனசை சேஞ்ச் பண்ணுவான். இன்னைக்கு சக்திராணி அக்கா எதுமா சமையல் பண்ணிருப்பாங்க, நல்லா சிக்கன் மட்டன் பண்ணிருப்பாங்க. சக்தி ராணி அக்காவுக்கு தெரிஞ்ச விஷயம், அது வந்து நல்லா பண்ணுவாங்க. அவங்க சமையல் வந்து அடிப்படையா பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால அவங்க நல்லா பண்ணிருப்பாங்க. ஆனா எனக்கு தெரியும், எனக்கு சுத்தமா தெரியாதுங்க சமையல். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, மாமா சொல்லுவாங்க மட்டன் எடுத்துட்டு வந்து இந்த குழம்பு வை அப்படின்றாங்க. எனக்கு மட்டன் குழம்பு வைக்க தெரியாது சரியா. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, உடனே போன் எடுப்பேன். ஹலோ கூகுள், மட்டன் குழம்பு வைப்பது எப்படி? உடனே வந்துரும். எத்தனை வரும் தெரியுமா? ஒரு வீடியோ வராது, 1,00,000 வீடியோ வரும். எதனாலும் பார்த்து எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து அவ்வளவு விஷயங்கள் வந்து இணையதளம் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. கூகுள்ங்க ஒரு அற்புதமான விஷயம் இல்லைன்னா இந்த விஷயங்கள்லாம் சாத்தியமா சொல்லுங்க. கூகுள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம். நான் சொன்ன இன்ஸ்டாகிராம்ல வந்து கோமதி அக்கா ஒரு குழந்தைய பத்தி பேசியிருந்தாங்க. அந்த குழந்தையோட தப்பு கிடையாது, அது வந்து அவங்களோட பெற்றோர்களோட கவனக்குறைவு, பெற்றோர்களோட கவனச்சிதறல் மட்டுமே. என்னோட குழந்தைக்கு வந்து 4 வயசு இருக்கும்போது அவனுக்கு வந்து உடம்புக்கு முடியாம அவனுக்கு ஹார்ட்ல ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் எல்லாம் சொல்லி கைய பிடிச்சிட்டாங்க. தம்பி காப்பாற்ற முடியாது, 6 லட்சம் செலவாகும் சொன்ன அந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னோட குழந்தைக்கு இந்த சோசியல் மீடியாவில என்னோட உறவினர்களோ என்னோட சொந்தங்களோ தராத அந்த ஒரு விஷயத்த அந்த சோசியல் மீடியால ஷேர் பண்ணி யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருக்க ஒரு நபர் லட்சக்கணக்குல பணம் அனுபவிச்சு என்னோட குழந்தையோட உயிரை நான் காப்பாத்துறேன். அந்த மனுஷங்க யாருன்னு கூட இப்ப எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு உதவியா இருந்தது இந்த இணையதளம் மட்டுமே தாங்க. நான் அந்த இடத்துல அடிச்சு நான் சொல்லுவேன். அடுத்து பாத்தீங்கன்னா கூமாப்பட்டி அப்படின்னு அந்த ஊரு, இந்த பிண்டாக்குனது யார் தெரியுமா, அந்த கூமாப்பட்டி தங்கராஜ் அந்த அண்ணா பேரு. அவர் வந்து சோசியல் மீடியா இல்லாம எப்படி அவரோட ஊரை ட்ரெண்ட் ஆக்கியிருப்பாரு நீங்களே சொல்லுங்க. யாரும் சொல்லணும்னா சொல்லலாம். நான் கடைக்கு போறேன், காய்கறி வாங்க கடைக்கு போறேன், மளிகை ஜாமான் வாங்க கடைக்கு போறேன். என் கையில துட்டுலாம் கிடையாதுங்க, நான் கையில துட்டே வச்சுக்க மாட்டேன். மாமாக்கு போன் பண்ணுவேன், மாமா வாங்க அப்படின்பேன். எதனால? நமக்கு அந்த இணையதளம் இருக்கிறதுனால உடனே அவங்க வருவாங்க, வந்து பாப்பாங்க. எவ்வளவு ஆச்சு? 1200 மாமா. எவ்வளவு போட்டு விடணும்? இங்க ஒரு 1200 போட்டு விடுங்க, மிச்சம் துட்டு இருந்தா கையில தந்துட்டு போங்க அப்படின்பேன். ஆனா கையில எல்லாம் துட்டு தர மாட்டேன், வேணா போன்ல வேணா ஜிபே வேணா போட்டு விடுறேன். அதை போட்டோ எடுத்து அதை கொண்டு காமிப்பாங்க. செட் பண்ணி காமிச்சா போதும், ஜிபேல உடனே பைசா ஏறு, உங்களுடைய அக்கௌண்டில் பெறப்பட்டது அப்படின்னு ஒரு மெசேஜ் தான். இது வந்து இப்ப உள்ள காலகட்டத்துல இது வந்து ஒரு சேஃப்டியான விஷயம் தான். எந்த நேரமும் நம்ம கையில பணம் இருக்க தேவையில்லை. நம்ம அக்கௌண்ட் மூலமா நம்ம வந்து கடைக்கு பில் பே பண்ணிக்கலாம். கரண்ட் பணம் கட்டுறதா இருக்கட்டும், ரேஷன் கார்டுக்கு பைசா கட்டுறதா இருக்கட்டும், அப்படி நமக்கு ஜிபே, கூகுள் பே, நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இணையதளம் மூலமாகத்தான் நமக்கு கிடைச்சது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுல ஃபங்க்ஷன், என்னோட வீட்டுல ஃபங்க்ஷன் பாத்துக்கோங்க. என்னால வந்து நான் ஜவுளிகள் எல்லாம் தேடி போய் அலைஞ்சு போய் ட்ரெஸ் எடுக்க முடியாதுங்க. நான் என்ன பண்ணுவேன், 2 குழந்தைகள் இருக்கு, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உடனே போன் எடுக்கணும். மீஷோவா, பிளிப்கார்ட்டா, அமேசானா? சத்தியமூர்த்தி அண்ணா என்ன பண்ணுவாருன்னு தெரியல, 3 ஆப்ல போய் பாப்பாருன்னு நினைக்கேன். மீஷோல 100 ரூபா டிஷர்ட் மாத்தி சர்ச் பண்ணி கடைசியா ஒரு ஆப்ல போய் எடுப்போங்க. ட்ரெஸ் 100 ரூபா தான் இருக்கும் அந்த ட்ரெஸ். ஆனா 1 மணி நேரம் சர்ச் பண்ணிருப்போம். ஜவுளி கடைக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, 10,000 காலியாயிரும் 1 மணி நேரத்துக்குள்ள. வீட்டுல இருந்தபடியே சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி நம்ம எந்த ஆப்லனாலும் எந்த ஒரு விதமான விஷயங்கள்னாலும் நம்ம வந்து டக்கு 3 நாள் நம்ம வீட்டு முன்ன வந்து நிக்கும். அதே மாதிரி மேக்கப் செட்ல இருந்து எல்லா விஷயமும் நமக்கு வந்து இப்போ இருக்க காலகட்டத்துல நமக்கு அதிகமாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஆணித்தனமா பதிவிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியாவுல நன்மைகள் தான் அதிகமாக இருக்கிறது. அந்த நன்மையை வந்து தீமையாக கொண்டு போவது மனிதர்கள் தான். சில மனிதர்கள் அதை வந்து தவறான விதத்துல பயன்படுத்திக்கிறாங்க. நமக்கு சோசியல் மீடியா இருக்க போய் தான் இப்ப இந்த விஷயம் சாத்தியமாயிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி நிறைய பேரு இப்ப வந்து ஜிபி நான் வந்து என்ன சொன்னேன், குமாபட்டி அவர்களை பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஜிபி முத்து ஐயா வந்து நம்ம ஒரு தனி நபரா, நம்மள மாதிரி ஒரு சாதாரண பாமரன் தான் அவரு. ஒரு சின்ன போன் தான் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்னா, ஒரு போன் தான். இப்ப இந்த இடத்துல அவரை பத்தி பேச காரணம் என்னன்னா, ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல அசாதாரணமாக சன் டிவில போய் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த சோசியல் மீடியா மட்டும்தாங்க. என்னோட சிறப்பான நேர்காணலை நான் இதோட முடிச்சு கொள்ளணும்னு நினைக்கல. ஆனா எனக்கு வந்து நேரமின்மை காரணமாக நான் இத்துடன் என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த சுற்று இருந்தால் அதுலயும் பட்டே கிளப்புகிறேன்.
வணக்கம். வந்திருக்காரு. பேசுங்க சக்திராணி மேம், பேசுங்க. ஹாப்பியா சிஸ்டர் அருமையா பேசினாங்க. 100 ரூபா டிஷர்ட்டுக்காக 1 மணி நேரம் செக் பண்ணினேன், ஆர்டர் போட்டா வீட்டுக்கு வந்துரும் அப்படின்ட்டு. உண்மைதான். உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்குள்ள வந்து சேராது அது. அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணி அது சரியா இருக்குதா இல்லையா, அதை ரிட்டர்ன் கொடுத்து ரிட்டர்ன் வர்றதுக்கு பக்கத்துல ரோட்டு கடையில போட்டிருக்கிற அண்ணா ஒரு வண்டியில போட்டிருப்பாரு. பொடி நடையா நடந்து போனீங்கன்னா அழகா வாங்கிட்டு வந்துடலாம். என்னென்ன கலர் வேணும்னு செலக்ட் பண்ணி அங்கன வச்சே போட்டு பார்த்து கூட வாங்கிட்டு வந்துடலாம் குழந்தைங்களுக்கு. நம்மளோட நேரத்தை இங்க வீணடிச்சுட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை நாம கெடுத்துக்கிறோம். முதல் விஷயம், வலைதளங்கள் மிகப்பெரிய விதத்துல உதவி பண்ணல, ஆனா பண்ணுதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா 80% கெடுதலை தான் செய்துன்னு தான் நாங்க பேசியிருக்கோம். 20% நன்மையை நீங்க சொல்றீங்க சரி, ஆனா 100%ல 80% வந்து அது சீர்கேடுகளை மட்டும்தான் விளைவிக்கிறது. நம்ம ரகுபதி தம்பி சொன்னாப்ல, ஏதோ மழை வருது, எதனாலயோ இடி பிடிக்குது அப்படின்னுட்டு. எல்லா பக்கமும் செல் டவர் தான் இருக்குது இப்போ. செல் டவர் நெட்வொர்க்குக்கான, அதாவது என்னன்னா, அப்போல்லாம் வெளிநாட்டுகள்ல இருக்கிற நம்மளோட சொந்தங்களுக்கு அவங்க உறவினர்கள் யாராட்டும் இறந்துட்டா கூட தந்தி முறைன்னு ஒண்ணு இருந்துச்சு. அடுத்த 1/2 மணி நேரத்துல அவங்களுக்கு அந்த நியூஸ் வந்து மெசேஜ் அவங்களுக்கு கிடைச்சிரும். அவங்க கிளம்பி வர்றது எல்லாம் ஈக்குவல் டைம் தான். ஆனா அன்னைக்கு இருந்த பாசமும் அந்த பாரம்பரியமும் இன்னைக்கு இருக்கா? இந்த காலத்துலயுமே ஒரு துக்க செய்தியை சொல்றதுக்குன்னு தந்தி முறை இருந்துச்சு. இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி போன் பேசிக்குவாங்க. கல்யாணம் இந்த மாதிரி சடங்குகள்லாம் பிளான் பண்ணி பண்றதுனால முன்கூட்டி தெரியப்படுத்துவாங்க. அவங்க வர முடியுதோ வர முடியலையோ போன்ல கலந்துக்குவாங்க. அவசர செய்தியை அனுப்புறதுக்குன்னு தந்தி முறை இருக்கத்தான் செஞ்சது. ஆனாலும் அந்த இப்போ நிஜமாவே வீட்டுக்குள்ளேயே, சொந்த வீட்டுக்குள்ளேயே தன் தாய் தலைவலின்னு படுத்துட்டு இருந்தா கூட பிள்ளை மொபைல்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்குது. இப்போ பாரம்பரியம் எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல, நம்மளோட பாசங்கள்லாம் எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஏன் அவங்கவங்க வீட்டுல எடுத்துக்கோங்க, எல்லாரும் ஒரு விஷயத்த நெஞ்சத்தோடு சொல்லுங்க. நாம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா மனைவி கிட்ட ஒரு விஷயத்த உரையாடுறது, குழந்தைங்க என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது, இல்ல மனைவி வீட்டுல பகல் ஃபுல்லா இன்னைக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு கணவர்கிட்ட பேசுறது, இதுக்கெல்லாம் யாருக்காவது டைம் இருக்கா? இப்போ ஆளாளுக்கு வீட்டுக்குள்ள ஒரு மொபைல் தான். ஏன் எங்க வீட்டுல அதான் நடக்குது. வந்த உடனே எங்க வீட்டுக்காரர் வந்து நியூஸ் பார்க்க உட்காந்துருவாரு மொபைல்ல. என் பையன் அவன் மொபைல்ல இன்ஸ்டா பாத்துக்கிட்டு இருப்பான், என் பொண்ணு அவ மொபைல்ல ஏதாவது பாத்துக்கிட்டு இருப்பான். நம்ம கூப்பிட்டா கூட போய் மண்டையில ஒரு தட்டு தட்டி தான் காஃபி வேணுமா அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஆளுக்கு ஒரு ஹெட்போன் வேற காதுல. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள 4 சுவத்துக்குள்ள இருக்கிற 4 பேரு கூட வேற வேற நாட்டுல இருக்கிற மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு சீர்கேடை கொண்டுட்டு வந்திருக்குது இந்த வலைதளங்கள். இது எவ்வளவு பெரிய இழப்பு நமக்கு. நம்ம குழந்தைங்கள்ட்ட பாசமான வார்த்தைகள் பேசுறதுக்கான சான்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. தாய்க்கு என்ன செய்யுது, தந்தைக்கு என்ன செய்யுது, இதையெல்லாம் கவனிச்சுக்க கூட டைம் இல்லாத மாதிரி அந்த வலைதளம் நம்மளோட மூளையை பிடிச்சு வச்சிருக்குது. அதனால வலைதளங்களின் நன்மைகள் சிறிதெனினும் காட்டிலும் மிகப்பெரிய தீமைகளை மட்டுமே செய்கிறதுன்னு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். அடுத்து ரகுபதி சகோதரர் அவர் தரப்புல என்ன வாரத்தை எடுத்து வைக்கிறாரோ வைக்கட்டும். மிக்க நன்றி. திராணி அக்கா சொன்னாங்க, இது வந்து நம்ம தான் வழியை வந்து கொடுக்கணும். அதாவது இப்படி பண்றாங்கங்கிறது நீங்க உங்களோட ஆதங்கத்தை சொல்றீங்க. இதுக்கு அடிப்படை காரணம் யாரு? நீங்க தானே. நான் வந்து இந்தாப்பா போனை பிடிச்சுக்க, நீ விளையாண்டுட்டேருன்னு நம்ம தான் கொடுத்து பழக்கிறோம் சின்ன வயசுல. அதை வந்து சமூக வலைதளம் தான் பழக்கி விடல, நம்ம தான் பழக்கி விட்டோம். குழந்தை அழுகத்தான் செய்யும். நான் நல்லா சின்ன குழந்தையா இருக்கையில கயிறுல கட்டி ஒரு தூண்ல கட்டி வச்சுட்டு போய் அவங்க காட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இது கோமதி அக்கா, சக்திராணி அக்கா இவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு, இன்றைய சமூக, அதாவது இன்னைக்கு இருக்கிறவங்க கையில போனை கொடுத்து நம்ம தான் பழக்கிறோம். அடம் பிடிக்கத்தான் செய்யும் குழந்தைங்கன்னா, இல்லாம இல்ல. அதை யாரு பழக்கி விட்டதுன்னா நம்ம தான். சமூக வலைதளம் என்னைய பயன்படுத்து, நான் குழந்தைய தூங்க வைக்கிறோம்னா சொல்லுச்சு, இல்ல செரிக்க வைக்கிறோம்னு சொல்லுச்சா? இல்ல, நான் ஏத்துக்கிறேன். யார் எப்படி சொல்றான், இருமையிலும் கூறு திட்டப்பட்ட ஊசியாத்தான் நான் நினைப்பேன். ஆனால் நம்ம பயன்படுத்தும் முறையில வந்து தவறுகள் இருக்குது. அதை வந்து மொத்தமா யாருமே சொன்னோம்னா ஏத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு சின்ன பொருள் வேணும்னா நீங்க சொல்றப்படி கடைக்கு போறோம், போகிற பக்கம் கையிலேயே போட்டு வச்சுட்டு போறோம். பழனி கோயிலுக்கு போக பார்த்தீங்கன்னா திருடர்கள் ஜாக்கிரதைன்னு மைக்கு வச்சு போஸ்டர் அனுப்பிட்டே இருக்காங்க.
எல்லாருமே வந்து ஃபோனில் அக்கௌண்ட்டில் தான் பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம எமர்ஜென்சி பேன் மணிக்கணக்கு ஒன்றும் இல்லையே. இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துகிற முறையை வந்து நம்ம நிறைய நல்ல முறையில் பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று இந்த சமூக வலைதளம். ஒரு டெக்னாலஜியை வந்து நம்ம கற்றுக்கணும்னா கூட இன்னைக்கு இருந்த இடத்துல இருந்து கற்றுக்கலாம். நான் டிப்ளமா மெக்கானிக்கல், எனக்கு விவசாயம் சார்ந்த அறிவு பாரம்பரியமாகவே இருக்கு. ஆனால் இதுலேயும் இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜி என்னன்னு இங்கே உட்காந்துருந்த இடத்துல நான் பார்க்குறேன்னா அது வந்து இந்த சமூக வலைதளம் மூலம்தான். அவர் சொன்ன விதம் சரிதான், ஆனால் மற்றவர் ஏற்றுக்கொண்ட விதம்தான் தவறு. அதாவது நம்ம தான் செல்ஃபோனை பழக சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றது சொல்கிறாரு. அது காலம் மாறிட்டே வருது. சரிங்களா? காலம் மாறிட்டே வருது. அவங்களும் தினம் கட்டுப்படுத்தி தான் இருக்காங்க, பெற்றவர்களும். சரிங்களா? செல்ஃபோன் நோண்டாத, செல்ஃபோனில் இது பார்க்காத, இதை பண்ணாதன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் இது மாதிரி காசு கையில் கொண்டு போக முடியல, என்னால் ஜிபே பண்ணிடுறேன் அப்படி சொல்கிறாங்க. நானும் 2-3 இடத்துல போய் நின்று இருக்கேன். ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் நிற்பேன். அது ஸ்ட்ரக் ஆகி நின்று சில இடத்துல காசு கூட கொடுக்க முடியாமல் அடுத்த நாள் வந்து தரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். இந்த மாதிரி சிக்கல்கள் எனக்கு அதிகமாக சமூக வலைதளங்களில் ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? நம்ம வந்து செல்ஃபோன் இருக்குது, அது வந்து பசங்க வந்து கரெக்டாக கொண்டு போகிறாங்களா இல்லையான்றது முக்கியம் இல்லைங்க. அது மற்ற பசங்களை அவங்கள பார்ப்பாங்க. எப்பயுமே வந்து அந்த காலத்தில் வந்து விளையாட்டு பசங்களாம் இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க, ஓகே. ஆனால் இந்த காலத்து பசங்க டிவி எல்லாமே வந்துடுச்சு. அப்போது டெக்னாலஜி வளரும்போது இவங்க இது பார்த்தியா, அது பார்த்தியா, இன்ஸ்டாகிராம் பார்த்தியா, இது சக்திராணி அக்கா முதலே சொல்லிட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் சின்ன பையன் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அவன் வந்து ஒருத்தவங்ககிட்ட சொல்லும் பொழுது அவன் அந்த இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணணும்னு நினைப்பான். அப்போ அவன் சொல்லும் பொழுது அது வந்து நாளடைவில் எல்லாமே பப்ளிசிட்டி ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு அதாவது கொரோனா வைரஸ் மாதிரி தான். சரிங்களா? சமூக வலைதளம் என்பது ஒரு கொரோனா வைரஸ் என்பது தான். பெற்றவர்கள் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ சமுதாயத்தில் போயிட்டு நம்ம பேசும் பொழுது, பழகும் பொழுது, இதை நீ பார்த்தியா, அதை நீ பார்த்தியா அப்படின்னு போகும்போது, இப்போ ஒரு படத்தை பார்த்தியா அப்படின்றது தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. பெற்றவங்களால் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. ஏன்னா ஓரளவு தான் எல்லாரையுமே கண்ட்ரோல் படுத்த முடியும். அதாவது ஒரு கம்பியை எடுத்துக்கோங்க, சாதாரண ஒரு கட்டை எடுத்துக்கோங்க. அந்த கட்டை ஃபுல்லாக முள். அது எவ்வளோ நேரம் நீங்கள் இறுக்கி பிடிப்பீங்க? உங்கள் கையில் ரத்தம் வருமா இல்லை ஜாம் வருமா சொல்லுங்கள்? இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பெற்றவங்க கொடுக்குறாங்க ஃபோனை, கொடுக்காம இல்லை, ஆனால் அவங்க ஒரு கண்ட்ரோலோடு தான் கொடுக்குறாங்க. ஆனால் சமுதாயத்தில் வரும்பொழுது தான் அந்த பசங்க கெட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு நேரமும் பெற்றவர்கள் அவங்க சமுதாயத்தில் என்ன பண்ணுறாங்க, சமுதாயத்தில் கரெக்டாக இருக்காங்களா, போகிறாங்களா, வராங்களான்றது முக்கியம் இல்லை. ஆனால் சமூக வலைதளம் எந்த அளவுக்கு சீர்கேடானது என்பதை நான் இந்த தெளிவாக சொல்லியிருக்கிறேன். என்னவென்றால் ஜிபே பண்ணணும்னு நினைக்கிறேன், திடீர்னு அங்கே போய் ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும். என்னடா இது போலியே அப்படின்ற மாதிரி இருக்கும். பல வழக்குகள் ஜிபே, கூகுள் பே அப்படின்றது இருக்குது. சரிங்களா? நிறைய இதில் வழக்குகள் இருக்குது. எனக்கு பேமெண்ட் போகலை, அந்த வழக்குகளும் கரெக்டாக முடித்து கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராப்ளம், ஏது ப்ராப்ளம் எல்லாமே முடித்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பல வழக்குகளையும் சந்திக்குது சமூக வலைதளமானது. ஆனாலும் சமூக வலைதளம் பெண்களுக்கு முக்கியமாக இன்றைய காலத்து பசங்க சமூக வலைதளத்தில் அவங்க நம்பர் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணி அவங்களுக்கு தலைவலி ஏற்படுத்தி, அந்தளவுக்கு ப்ரெஷர் ஏற்படுத்தி அவங்களோட அந்த குடும்பத்தில், சாதாரண ஒரு குடும்பத்தில், ஏன்னா இது இன்றைய காலத்து பெண்களுக்கு அதாவது கார்த்திகை சிஸ்டர் கூட சண்டை போடலாம் அடுத்தபடியாக தாராளமாக அவருடைய வாதத்தை எடுத்து வைக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சாதாரணமாக நான் ஆக்சுவலி நான் பேட் பாய்னே வச்சுக்கோங்க. நான் ஒருத்தவங்களோட நம்பர் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், அவங்க குடும்பத்தில் இல்லாத கண்ட்ரோல் இருக்கும். சரிங்களா? இல்லாத கண்ட்ரோல், அதாவது இது வரைக்கும் அவங்க வீட்டில் கண்ட்ரோல் இருந்திருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுனாலே நாளுக்கு நாள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தலைவலியாக இருக்கும். என்னடா பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஒருத்தர் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து பெண்களுக்கும் சரி, சில குடும்பத்தில் இருக்க ஆண்கள், அதாவது ஃபோன் கூட பேச முடியாது. அடுத்து ராத்திரி 9 மணிக்கு மேலே செல்ஃபோன் கூட உபயோகப்படுத்த முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இன்றையும் இதுவாகிட்டு இருக்குது. அப்படி 2 பேருமே அப்படி அவர் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாருன்னா 2 பேருமே சமசமாக போகிறவங்களா இருக்கணும், இல்லை யாராவது ஒருத்தர் வந்து பணக்காரங்களாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் ஒருத்தவங்க கரெக்டாக சமூக வலைதளத்தை யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதையும் வந்து நான் சொல்லுவேன், என்னை கேட்டால் முற்றிலுமாக சீர்கேடு தான் அப்படின்னு நான் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நடுவர் அம்மா அவர்களே.
ரொம்ப அருமையா பேசுனீங்க சத்யா. சொல்லுங்கப்பா ரகு, பேசுங்க. நல்லா பேசுறாங்க, எல்லாருமே நல்லா பேசுறாங்க, யாருமே குறை சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சதிச்சுக்கிட்டதே கிடையாது நம்ம பேசுறத பொறுத்த வரைக்கும். இப்போ ஊடகம் இணையதளம் வந்து சீர்கேடு அப்படின்னு எடுத்துக்கோங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிருக்கேன், போன்ல டேட்டா முடிஞ்சுச்சுன்னா ஒய்ஃபை தாங்க ஆன் பண்றோம். ஒய்ஃபை இல்லாம ஒரு விஷயம் பார்க்க முடியாது. ஆமா, நம்ம இப்போ நெட்ல இருந்து கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்றோம்னா உடனே போய் ஒய்ஃபை ஆன் பண்றோம். டேட்டாவே போடல அப்படின்னா ஒய்ஃபைல நம்ம வந்து எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து எந்த ஒரு விஷயங்களும் இருக்கணும்னா நம்ம வந்து இவங்க போன் நம்ம யூஸ் பண்ணா டேட்டா தேவை அப்படிங்கறதுக்காக நம்ம உடனே வந்து அந்த அந்த வந்து நம்ம ஆன் பண்ணி நம்மளோட எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துக்கணும். சொன்னாங்க ட்ரெஸ் வந்து மீஷோல வந்து ஆர்டர் பண்ண அக்கா சொன்னாங்க, கரெக்ட் தான். அதான் அவங்களோட பார்க்கும்போது அது வந்து கரெக்டான விஷயம், நான் வந்து இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அந்த ஜவுளி கடையோட விளம்பரத்தை கூட ப்ரொமோஷன் பண்றது இணையதளத்துல வாங்க. அந்த ஜவுளி கடையோட இணையதளத்துலதான் பண்றாங்க. அது இல்லாம இது இல்லைங்க, ஒரு விளம்பரம் இல்லாம ஒரு ஜவுளி கடை இல்லை. அதற்கு கூட ஒரு இணையதளம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அண்ணா சொன்னாங்க வந்து ஏதோ ஒரு லேடி ஏதோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அப்படின்னு சொன்னாப்ல, ஒண்ணும் இல்லை, அது வந்து இருக்கும். அதாவது உலகம் எல்லா பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அது தமிழ்நாட்டுல முக்கியமா நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பெண் மட்டும் தப்பு செய்யறதே கிடையாது, ஆணும் சேர்ந்துதான் செய்யறோம். ஆனா ஆண் பண்ற தப்பு வெளியில தெரிய மாட்டேக்கு, பெண் பண்றது சடனா வெளியில தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்பவும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சமூக வலைதளங்களை வந்து நம்ம நன்மைக்கு யூஸ் பண்ணா நமக்கு நல்லது நடக்கும். தீவிரமாக பயன்படுத்தினா மட்டுமே தீமை விளையும். இன்ஸ்டாகிராமில் 3 வயசு பையன் வந்து ஐடி ஓபன் பண்றான் அப்படின்னா அது அவனுடைய தவறு அல்ல, அது பெற்றோர்களுடைய தவறு தான். போனை வந்து கையில வந்து 24 மணி நேரம் நாங்க கொடுக்கல, கம்பத்துக்கு கையில கொடுக்கல, ஏங்கன்னா நாங்க வந்து எதுக்குங்க முள்ள குக்கஞ்சு குடிச்சுனா எங்க கையில ரத்தம் வரணும் அப்படிலாம் கிடையாது, கொடுக்கவே மாட்டோம். நாங்க கொடுக்க மாட்டோங்க, வந்து யாங்க கொடுக்கணும், அதை கொடுத்தாதாங்க கையில ரத்தம் வரும். விவசாய பத்தின எல்லா விஷயமும் டக்கு 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 டக்குன்னு வந்துடும். என்னோட வீட்டுல ஒரு பெட்டுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்கேன் அதுக்கு உடம்பு சரியில்லைனா கூட, ஒரு கோழி குஞ்சுக்கு உடம்பு சரியில்லைனா கூட பக்கத்து வீட்டுல போய் கேட்பேன், சொல்ல மாட்டா. எதுக்கு தெரியுமா, ஏடி நம்ம மருந்து சொன்னா வச்சுக்கோங்க கோழி செத்து போயிடும். இவன் என்ன சொல்லுமா, சொன்ன மருந்தால தாண்டி அப்படி சொல்ல மாட்டாளுவோ தெரிஞ்சாலும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கண்ணு எடுக்க ஒரே ஒரு விஷயம் சோசியல் மீடியா மட்டும்தாங்க. சோசியல் மீடியால இல்லாம எதுவுமே கிடையாது. மக்களாக நாம் பயன்படுத்தும் முறையை பொறுத்துதான் இருக்கிறது சமூக வலைத்தளம் சீர்கேடா நல்லதா அப்படின்னு. நான் இப்படி என்னோட வாழ்க்கை திருப்பி நான் வந்து என்னோட ஒரு என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னோட முடிவாக சமூக வலைத்தளம் வந்து நன்மைக்கு நல்லதுக்கு எப்பொழுதும் நான் 20 கால இந்த காலகட்டத்துல எவ்வளவோ விஷயங்கள் மாறிட்டு இந்த சோசியல் மீடியாவால சீர்கேடு நடக்கத்தான் செய்து நானுமே அதை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அது மக்களாகி அவர்கள் எடுத்துக்கொள்ள அவங்களோட மனநிலையை பொறுத்து இருக்கு. நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், நல்லதை மட்டுமே பண்ணுவோம், நல்லதை வச்சு ஜெயிப்போம். கோமதி அம்மாவுக்கு மிக்க நன்றி. நடுவராக இப்போ திரு கோமதி அம்மா அவர்கள் தீர்ப்பினை கரெக்ட், அதாவது நியாயமாகவும் நேர்மையாகவும் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாட்டாமை தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறோம். சமூக வலைதளம் வந்து சீர்கேடு வச்சிருந்தா இப்ப நம்ம எல்லாரும் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்க மாட்டோம். நம்ம சத்யா காஞ்சிபுரத்துல இருந்தோம், சக்திராணிமா பம்பாயில இருந்தோம், நம்ம ரவி திண்டுக்கல்ல இருந்தோம், நான் திருச்சியில இருந்தோம், கத்திகண்டாசியில இருந்தோம். கண்டிப்பா மாட்டோம் சீர்கேடு நினைச்சிருந்தா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லி சொல்றேன். வீட்டுல எப்படி நம்ம ஒரு ஆணும் பெண்ணும் இல்லாம குடும்பம் இல்லையோ அதே மாதிரி ஆன்லைனும் டிரைவும் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையை ஓட்ட முடியாதுன்ற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஒரு நாடு வந்து வளர்ச்சி நோக்கி ஓடணும் அப்படின்னாக்க நம்ம ஆன்லைன் கண்டிப்பா தேவைதான். அது எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம்னா, நானுமே பார்த்திருக்கேன் சில பிள்ளைங்களுக்கு குழந்தையிலேயே அதை கொடுத்து அது யாரோட தப்பு, பேரண்ட்ஸோட தப்பு தான். ஏன் அவங்களுக்கு நம்ம மொபைலை கொடுத்து பழக்கணும், நம்ம கொடுக்கறதுனால தானே குழந்தைங்க கேட்கிறாங்க. நம்மளும் கண்ட்ரோலா இருக்கணும் இல்லையா. ஆன்லைன் எவ்வளவு நல்லது இருக்கு இல்லையா. நம்ம எல்லா இடத்துலயும் நல்லது எடுத்துன்றது ஆன்லைன் மட்டும்தான் இல்ல, எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஒரு ஆபீஸ்லயா இருக்கட்டும், ஒரு ஸ்கூல்லயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நல்லது கெட்டது எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆன்லைன்ல மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ல எல்லா இடத்துலயுமே இருக்கு. அது நம்ம இப்ப எடுத்துறோம் இருக்கு. நம்ம நாடு வளர்ச்சி அதுதான் ஆன்லைன் எப்படின்னா அல்ல ஒரு விஷயத்த மாதிரி நம்ம ஒரு கருத்து நம்ம பதிப்பெடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. கூகுள்ல போய் சர்ச் பண்ணா நம்ம ஈஸியா கிடைச்சிடும். ஆன்லைன் வந்து அல்ல குறையாது அட்சய பாத்திரம் மாதிரிதான். நம்ம மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப தெய்வத்தை கூட கடைசியா கொண்டுட்டு போயிடுச்சு நம்ம கூகுள். மாதா பிதா கூகுள் அப்புறம் தான் இப்போ தெய்வம் ஆயிடுச்சு.
கோயிலுக்கு எப்படி நம்ம போய் வரம் கேட்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாருமே தான் போறாங்க. நல்ல மனுஷங்க, கெட்ட மனுஷங்க எல்லாமே தான் போறாங்க. அதே மாதிரிதான் கூகுள்லயும். கூகுள அடுத்து நம்ம கடவுளா தான் பார்க்க வேண்டிய. அங்க போய் என்ன வர கேட்டாலும் கடவுள் கூட நம்ம போனோடனே வர மாட்டாரு. கூகுள்ல போய் நம்ம எதை கேட்டா நமக்கு வர கொடுப்பாரு அவரு. எதை கேட்ட விஷயம் நம்ம கடவுள் கெட்ட விஷயமா கேட்க மாட்டோம் இல்லையா. அதே மாதிரி கூகுள்ல போய் நல்ல விஷயங்களை மட்டும் தான் நம்ம நல்ல புரியாத விஷயம் இல்லையா, நல்ல விஷயங்களை மட்டுமே யாரும் இல்லாம சமூக வலைதளம் நம்ம உலகம் ஒரு உருளை. அதே மாதிரிதான் இப்ப நம்ம சமூகம் இல்லாம உலகம் இல்ல. உலக உருண்டை மாதிரி சமூக வலைதளமும் நம்ம வலைதளம்னு சொல்லிட்டு இல்லையா, அதுவும் ஒரு சர்க்கிள்குள்ளதான் இன்னைக்கு வலைதளங்கள் இல்லாம இந்த நாடுமே இன்னைக்கு பயணிக்க முடியாது. அன்னைக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா லெட்டர் எழுதுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து துபாயிலயோ லண்டன்லயோ எங்கேயோ இருக்காங்க. அவங்க எழுத அவங்க வீட்டுக்காரர் நினைச்சு கண்ணீர் விட்டு அந்த எழுதுற இது எல்லாம் அப்படியே இங்க அப்படி இங்கு பேனா தானியா எல்லாம் இதாயிடுமாமா. ஆனா அந்த ஃபீலிங்ஸ் இப்ப இல்ல. இப்ப பிரியறவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து இப்ப கிடையாது. உடனே ஆன்லைன்ல உடனே வீட்டுல இருக்கிற மாதிரி பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி பேசிக்கிட்டாங்க. அது எவ்வளவு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு. அந்த காலத்து வாழ்க்கையை நம்ம இப்ப வாழலாம், நேச்சரா வாழலாம், இயற்கையா வாழலாம். எல்லாத்தோட டைம் கண்டிப்பா எடுக்குது, இல்ல நான் சொல்லவே இல்லை. ஆன்லைன் வந்து எல்லாத்தோடைய டைமும் எடுக்குது. கொஞ்சம் ஹெல்த் ரீதியாகவும் எல்லாருமே பாதிக்கப்படுறோம். அதை நம்ம எப்படி எடுத்து கரெக்டா இந்த டைமுக்கு நம்ம போன் எடுக்கணும். இப்ப வீட்டுல குடுக்குறோமா, குழந்தைங்களுக்கு குடுக்குறோமா, நம்ம பாஸ்வேர்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த ஒய்ஃப் தவறான முறைக்கு தூண்டுறது யாரு? அந்த ஹஸ்பண்ட தவறான முறைக்கு தூண்டுறது யாரு? அந்த ஒய்ஃப் தானே. அவரு போல சிவனே இருந்திருப்பாரு இல்லையா, அவருக்கு ஆசையை தூண்டுறது யாரு? அந்த அம்மா தானே. அது அப்ப தவறான விஷயம் இல்லையா? இவங்க தவறா யோசிக்க கூடாது இல்லையா? அப்படி இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம், நம்ம எல்லாரோட பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் மொபைல யூஸ் பண்ணுங்க. பிள்ளைங்க மொபைல் நீங்க எடுங்க, உங்க மொபைல பிள்ளைங்க எடுக்கட்டும். எல்லாரோட பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் போன் எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. நிறைய வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிதான் இருக்காங்க. வீட்டுக்கார மொபைல ஒய்ஃப் யூஸ் பண்றாங்க, ஒய்ஃபோட மொபைல வீட்டுக்காரர் யூஸ் பண்றாங்க. அது மாதிரி வீடுகள்ல பிரச்சனை. எந்த இடம் தப்பா அதைக்கு நினைக்கிறோமோ அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. மொபைல் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அங்க ஏதோ ஒரு தப்பு இருக்கு. தவறான பாதைக்கு தூண்டுறது நம்ம தான். அது எப்படி கொண்டுட்டு போறதுங்கிறது இருக்கு. எல்லா இடத்துலயும் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு. ஆனா இனி வந்து ஆன்லைன் இல்லாம உலகம் இல்ல. ஆன்லைன் இதோட தான் நம்ம ஒன்றி வாழ்ந்தாகணும். இதுல நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு நம்ம குழந்தைங்களை எப்படி ஜாக்கிரதையா கொண்டு வரணுமோ அப்படி ஜாக்கிரதையா கொண்டு வரணும். நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே வலைதளங்களை பயன்படுத்துங்க, தீய விஷயங்களுக்கு பயன்படுத்தாதீங்க. இதுல தீர்ப்புன்றது நம்ம எவ்வளவு கவனமா கொண்டுட்டு போகணுமோ அதுதான்.